பத்திரிகையாளர் மாரிதாஸ் தாவேக அமைச்சர் மீது கொளுத்தி போட்ட பட்டாசு தான் இன்னைக்கு பட்டாசா சும்மா தீயா வைரல் ஆகிட்டு இருக்கு. ட்ரக் ஃப்ரீ சொசைட்டியாக மாற்றணுன்றதுக்காக காலைல ஒரு அவேர்னஸ்க்கு போயிட்டு வந்தேன். அது போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஒரு தப்பான ஒரு ரூமர் வந்து கிளப்பிட்டு இருக்காங்க. ஒரு 18 மாசம் இல்லை 20 மாசம் இருக்கக்கூடிய குழந்தைக்கு டேப்லெட் கொடுக்க மாட்டாங்க. இந்த குழந்தைக்கு இந்த வாந்தி மாத்திரை இப்படி கரைச்சி கொடுத்ததை ஊடகங்கள் வந்து தவறாக எடுத்துக்கொண்டு இதை வந்து சித்தரிச்சு என்னென்னவோ பேசப்படுறத நான் கண்கூடா இப்போ பார்க்குறேன். ஆனால் அவர் நேர்மையை நான் பாராட்டுறேன். போன ஆட்சியில் குழந்தைங்களுக்கெல்லாம் மாத்திரையை பொடி பண்ணி தான் கொடுக்க சொன்னாங்க, அதனால தான் அப்படி கொடுத்தேன்னு சொல்லாமல் வேற ஏதோ கதை சொன்னேன். அந்த நேர்மையான கண்டிப்பாக பாராட்டி தான். தாவேக அமைச்சர் தாம்பரம் கில்லி சரத் அவர்களே, நீங்க ட்ரக்ஸ் யூஸ் பண்றாங்கன்னு தெரியாம தாம்பரம் மக்கள் எல்லாரும் உங்களுக்கு ஓட்டு போட்டு அமைச்சர் ஆயிட்டிருக்காங்களே அப்படின்னு இப்போ ஒரு சில நியூஸ் குழச்சிட்டு இருக்கு. ஆமா மக்களே, மனிதவள வேளாண் துறை அமைச்சர் தாம்பரம் கில்லி சரத் அங்கிள் 2 years முன்னாடி பத்திரிகையாளர் மாரிதாஸ் தாவேக அமைச்சர் மீது கொளுத்தி போட்ட பட்டாசு தான் இன்னைக்கு பட்டாசா சும்மா தீயா வைரல் ஆகிட்டு இருக்கு. போதைப் பொருள் பயன்படுத்தினாரா தாவேக மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சரத்குமார் அப்படிங்கிற கேள்வி தான், அப்படிங்கிற டிபேட்டு தான் இன்றைக்கி மிகப்பெரிய அளவில் டிபேட்டபுளாக மாறி போயிருக்கு. பலரும் பல விஷயங்களை பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அமைச்சர் சரத்குமாருக்கு ஆதரவாக பெண்கள், குழந்தைகள், அவருக்கு நான் தான் அவர் குழந்தைகள் அந்த மெடிசனை நான் தான் ரெஃபர் பண்ணேன்னு சொன்ன ஒரு டாக்டர் அப்படின்னு ஒரு பெரிய ஆதரவு பட்டாளம் ஒரு பக்கம். இன்னொரு பக்கத்தில் மாரிதாஸுடைய தொடர்ச்சியான குற்றச்சாட்டுகள் இன்னொரு பக்கம். இன்னொரு பக்கத்தில் டிஎம்கேல இருக்கக்கூடிய டாக்டர் அவிசுல்லா உட்பட பொதுவான ஆடியன்ஸ் சைடு பொதுவான ஆட்கள் இருப்பாங்களே, அதில் இருக்கக்கூடிய குழந்தை நல மருத்துவர்களுடைய வீடியோக்கள் இப்படின்னு பெரிய அளவில் வைரல் ஆகிட்டு இருக்கு. இது எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்ற மாதிரி மனிதவள மேம்பாட்டுத்துறை தாவேகாவை சேர்ந்த அமைச்சர் சரத்குமார் குடும்பத்தோட ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு. அதில் தன்னுடைய குழந்தையையும் கையில் தூக்கி வச்சுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது என்ன முடிவுக்கு வர தோணும் அப்படிங்கிற பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். உண்மையிலுமே ஐபிஎல் மேட்சின் போது அமைச்சர் சரத்குமார் போதைப் பொருள் பயன்படுத்தினாரா அப்படிங்கிறது தான் கேள்வி. மற்ற விஷயங்களுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மாரிதாஸ் கொளுத்தி போட்ட அந்த பட்டாசில் அந்த வீடியோ பார்க்கும் பொழுது சில விஷயங்கள் இருக்குது. சில விஷயங்கள் உன்னிப்பாக பார்க்க தோணுது. பொதுவாக குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடிய மாத்திரையை யாருமே நம்ம அந்த ஐபிஎல் மேட்ச்சில் சீட்டில் உட்காந்துருக்கோம் இல்லையா, நம்ம சினிமா தேட்டரில் ஒரு சீட்டில் உட்காந்துருக்கோம் அப்படின்னா சீட்டில் கை வைக்கிற மாதிரி ஒரு இது இருக்கும்ல, அப்படி தான் அந்த ஸ்டேடியத்துலேயும் ஐபிஎல் மேட்ச் நடக்கக்கூடிய ஸ்டேடியத்துலேயும் கை வச்சுக்கிற மாதிரியான ஒரு ரப்பர் மாதிரி இருக்கும். அந்த அந்த இப்போ நம்ம இப்படி கை வச்சுக்கிறோம் அப்படின்னா உட்காந்துருக்கோம், இப்படி கை வைக்கிறோம்னா ரப்பர் மாதிரி ஒரு இது இருக்கும். அதில் தான் அந்த இது பண்ணியிருக்காங்க. அந்த ஐபிஎல் மேட்ச் நடந்த அந்த ஸ்டேடியத்தில் அது ரப்பர் மாதிரி இருக்கா பிளாஸ்டிக் மாதிரி இருக்குதான்னு தெரியலை. ஒன்று. ரெண்டாவது, குழந்தைங்களுக்கு மாத்திரையை நுணுக்கிறவங்க அப்படியா வச்சு அந்த ரப்பர் மேலேயும் பிளாஸ்டிக் மேலேயுமா வச்சு நுணுக்குவாங்க, அதுவும் ஏடிஎம் கார்டையும் 500 ரூபா நோட்டம் வச்சுமா நுணுக்குவாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இந்த கேள்வியை நான் மட்டும் கேட்கல. நேற்று போதை விழிப்புணர்வு மாரத்தான் போட்டியில் முதலமைச்சர் விஜய் கலந்து கொண்டு ஓடினார். இதற்காக இப்போ ஒரு பிரத்யேக ஒரு வீடியோ காணொலியை வந்து ஏவி வீடியோவை வந்து அமைச்சர் ஆதவர்ஜனா ரெடி பண்ணியிருந்தார். அதில் சில காட்சிகள் இருந்தது. போதைப் பொருள் எப்படிலாம் அவங்க பயன்படுத்துகிறாங்க, இந்த 500 ரூபா நோட்டு, அந்த பவுட்ரு மாதிரி அந்த 500 நோட்டை வச்சு பவுட்ரை இப்படி பண்ணோம்னா லைனாக இருக்கும்ல, அதுவும் அமைச்சர் சரத்குமார் பண்ணதும் ஒரே அளவாக இருக்குது, ஒரே மாதிரி இருக்குங்கிற மாதிரியான விஷயங்களை பலரும் பல விதமாக சமூக வலைதளங்களில் பேச ஆரம்பிச்சிருந்தாங்க. ஸோ குழந்தைகளுக்கு மாத்திரையை நுணுக்கிறவங்க அப்படி ஒரு பப்ளிக் இடத்துல பொதுவாக எல்லோரும் கை வைக்கக்கூடிய இடத்துல ஒரு ரப்பர்லையோ ஒரு பிளாஸ்டிக்லையோ வச்சு பயன்படுத்த மாட்டாங்க. அதுக்குன்னு ஒரு ஒரு அந்த சங்கு மாதிரியோ ஒரு ஒரு சில்வர் பிளேட்லேயோ வாட்டவர் ஏதோ ஒரு விஷயத்தில் தான் பண்ணியிருப்பாங்க. பொது இடத்துல வச்சுருக்க மாட்டாங்க. மாத்திரையை நுணுக்கிறவங்க ஏடிஎம் கார்டு, குழந்தைகளுக்காக கொடுக்க போகிறவங்க ஏடிஎம் கார்டை வச்சோ 500 ரூபா பணத்தை வச்சோலாம் பண்ண மாட்டாங்க. நீங்கள் அந்த ஒரு விஷயத்தை நோட்டீஸ் பண்ணால் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த அட்மாஸ்பியரை நீங்கள் ஒரு தடவை பாருங்கள். உங்களுக்கு ஒரு தடவை அந்த வீடியோவை நான் காட்டுறேன். ஓகே, அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் ஒவ்வொரு விஷயமா டீகோட் பண்ணுறேன். அமைச்சர் சரத்குமார் குடும்பத்தோடு வந்து பேசுகிறாரு.
காலையில் தான் நான் போதை விழிப்புணர்வு மாரத்தான் போட்டியில் கலந்துக்கிட்டு வந்து பார்த்தா என்னை சுற்றி ஒரு நெகட்டிவான ஒரு வீடியோ பெரிய அளவில் வைரல் ஆகிட்டு இருக்கு. நான் அப்படியே ஷாக் ஆகிட்டேன். அப்படின்னு குடும்பத்தோட தனது குழந்தையோட ஒரு ட்ரக் ஃப்ரீ சொசைட்டியாக மாற்றணுன்றதுக்காக காலைல ஒரு அவேர்னஸ்க்கு போயிட்டு வந்தேன். அது போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஒரு தப்பான ஒரு ரூமர் வந்து கிளப்பிட்டு இருக்காங்க. என்னன்னா, நாங்கள் ஐபிஎல் மேட்ச்சுக்கு ஒரு 2 years பிஃபோர் சம்திங் போயிருந்தோம். பாப்பா பிறந்து கொஞ்ச நாள் கழிச்சு, அது ஒரு 2 years பிஃபோர் இருக்கும், டேட் கூட தெரியல. அந்த டைம்ல ஃபேமிலியோட எல்லாரும், ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே போயிருந்தோம். அந்த டைம்ல வந்து என்னன்னா, ஒய்ஃப் வந்து இந்த மாதிரி ஒரு பாப்பா வந்து டேப்லெட் முழுங்க மாட்டா, அதை துப்பிடுறா அப்படின்றதுக்காக ஒரு டேப்லெட்டை வந்து அதை க்ரஷ் பண்ணி அதை இதுக்கு தண்ணியில் கலந்து அதை பாப்பாவுக்கு கொடுக்கணுன்றதுக்காக ஒரு டேப்லெட்டை க்ரஷ் பண்ணி அதை கொடுக்குறோம். ஐபிஎல் மேட்ச் ஸ்டேடியம்ல அவ்வளோ கூட்டம், அவ்வளோ கும்பல், அவ்வளோ போலீஸ் ப்ரொடக்ஷன், அவ்வளோ பேர் என் பேக்கில் ஃப்ரண்ட்ல எல்லாருமே இருக்கிறாங்க. அந்த இருக்கிற டைம்ல பாப்பாவுக்கு ஃபீட் பண்றதுக்கு எங்க வீட்டில இருந்து கிளம்பி போகும்போது அதை நம்ம க்ரஷ் பண்ணிட்டு இருக்கோம். அதை வந்து க்ரஷ் பண்ற டைம் அதை எடுத்து இப்போ ட்ரக்னு சொல்லிட்டு தப்பான ஒரு வீடியோ வந்து வைரல் பண்ணிட்டு இருக்காங்க. இது ரொம்ப மனசுக்கு கஷ்டமான ஒரு சூழ்நிலையா இருக்கு. ஸோ இந்த மாதிரிலாம் ப்ளீஸ் பண்ணாதீங்க, தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணிக்கோங்க. அது ஐபிஎல் நடக்கிற இடம், அவ்வளோ போலீஸ் ப்ரொடெக்ஷன், அவ்வளோ ஃபேமிலி பீப்புள்ஸ் ஃப்ரெண்ட்ஸில் இதெல்லாம் இருக்காங்க. இது ஈஸியான விஷயம் கிடையாது அதை தப்பாக பேசுறதுக்கு. அதையும் வந்து தப்பாக போட்டுட்டு இருக்காங்க. ஸோ இல்லை என்னாச்சுன்னா, அன்றைக்கி ஐபிஎல் நாங்களாம் தான் போயிருந்தோம். ஸோ குழந்தைக்கு அப்போ வந்து 1.5 years இருக்கும். அப்போது நான் அவளுக்கு ஃபீட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அன்றைக்கி வந்து என்னாச்சுன்னா, அவளுக்கு கொஞ்சம் முடியல. அதனால அது பிஃபோர் ஃபீடிங் இல்லை பிஃபோர் ஃபுட்டு வந்து அவளுக்கு அந்த டேப்லெட் வந்து க்ரஷ் பண்ணி கொடுக்க சொல்லியிருந்தார் டாக்டர். ஸோ அந்த டேப்லெட் வந்து நான் தான் இவரை க்ரஷ் பண்ணி கொடுக்க சொன்னேன். ஸோ அந்த டைமில் அது வீடியோ எடுத்திருக்காங்க போல். பட் இந்த டைமில் அது வெளியே வந்திருக்கு. ஸோ எங்களோட கடமை அது எக்ஸ்ப்ளனேஷன் வந்து உங்களுக்கு கொடுக்குறது. பிகாஸ் வந்து சும்மா நல்ல விஷயம் பண்ணுறப்போவே வந்து தப்பாக ரீச் ஆகுது. ஸோ இந்த மாதிரி விஷயம் வந்து வெளியே பப்ளிக் கண்ணில் படுறப்போ அது கண்டிப்பாக தப்பாக தான் போகும். ஸோ அந்த வந்து எங்கள் சைட்லேருந்து நாங்கள் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும், ஏன் அது நடந்துச்சுன்னு சொல்லிட்டு. அந்த டைமில் சொன்ன மாதிரி அவ்வளோ ஃபுல் ப்ரொடெக்ஷன், அவ்வளோ போலீஸ் வந்து அந்த இடத்துல இருக்கிறப்போ எந்த ஒரு விஷயமும் உள்ளே போக முடியாது. அண்ட் குழந்தைய வச்சுட்டு அது பண்ணுவோம். அமைச்சர் குடும்பத்தோட விளக்கம் கொடுத்தாரு, நம்ம பார்த்தோம். ஆனால் திமுகவை சேர்ந்த டாக்டர், ஒரு தமிழ்நாட்டிலேயே ஒரு முக்கியமான ஃபேமஸான ஒரு ஹாஸ்பிட்டலில் டாக்டராக இருக்கக்கூடிய திமுக செய்தி தொடர்பாளர் டாக்டர் சையத் அஃபீசுல்லா, அவங்க ஒரு வீடியோவை சமூக வலைத்தளத்தில் வெளியிட்டிருக்காங்க. குழந்தைங்களுக்கு மாத்திரைலாம் கொடுக்க மாட்டாங்க, டானிக் தான் கொடுப்பாங்க, அமைச்சர் சரத்குமார் சொல்கிறது பொய் அப்படின்னு அவர் ஒரு தரப்பு விஷயத்தை சொல்கிறாரு. முதல்ல அமைச்சர் சரத்குமாரை விசாரிங்க அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்கிறாரு. அதையும் கேளு. இந்த வீடியோ வந்து சின்ன குழந்தைங்களை வச்சுட்டு இருக்கக்கூடிய பேரண்ட்ஸுக்காக மட்டும்தான். நம்ம குழந்தைங்களுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லை, நம்ம டாக்டர் கிட்ட கூப்பிட்டு போறோம்னு வச்சுக்கோங்க, பெரும்பாலான டாக்டர்கள் அந்த குழந்தைக்கு சிரப் மட்டும்தான் கொடுப்பாங்க. அதையும் மீறி அவாய்ட் பண்ண முடியாத இடத்துல மாத்திரை கொடுப்பாங்க. 99.99% ஒரு 18 மாசம் இல்லை 20 மாசம் இருக்கக்கூடிய குழந்தைக்கு டேப்லெட் கொடுக்க மாட்டாங்க. திடீர்னு நேற்று நைட்டு ஒரு வீடியோ, ஒரு டாக்டருடைய ஒரு சீனியர் சிட்டிசன் மாதிரி இருக்காரு. கேட்டால், நான் டாக்டர், நான் குழந்தை நல மருத்துவராக இருக்கேன், இப்போ ரிட்டையர் ஆகி இது மாதிரி பேராசிரியராக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த டாக்டர் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நான் தான் சரத்குமாருடைய குழந்தைக்கு அந்த மெடிசனை நான் தான் ரெஃபர் பண்ணேன், ஒரு வேளை தானே அப்படிங்கிறதுக்காக நான் டானிக் கொடுக்கல, ஒரே ஒரு மாத்திரை மட்டும் கொடுத்து அது பவுடராக்கி பொடியாக்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. எல்லோருக்கும் வணக்கம். நான் வந்து ஒரு மூத்த குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் சோமசேகர், பாஸ்ட் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியன் அகாடமி ஆஃப் பீடியாட்ரிக்ஸ் அண்ட் சென்னை சிட்டி சாப்டர், குழந்தைகள் மருத்துவ குழுமத்தினுடைய தலைவர் 2019. இப்பொழுது பேராசிரியராக பணிபுரிந்து கொண்டிருக்கிறேன். இந்த மாத்திரை அப்படின்ற பொழுது, மாத்திரை மருந்து நம்ம செலுத்தக்கூடிய ரூட்ஸ் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் மெடிசன்ஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா, அதாவது இன்ஜெக்டபிள் ஃபார்ம் இருக்குது, தட் இஸ் பேரண்டல் ஃபார்ம், அடுத்தது ஓரல் வாய் வழியா, அடுத்தது ரெக்டல். சில வெளிநாடுகள், மேலை நாடுகள், வளர்ந்த நாடுகள்லாம் இந்த ரூட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து ரெக்டல், த்ரூ ரெக்டம் வழியாகவும் நம்ம வந்து மருந்துகளை செலுத்த முடியும். இந்த மாதிரி
இந்த பர்டிகுலர் ஒரு பாப்பா நான் வந்து 1 இயருக்கு முன்னாடி பார்க்கும் பொழுது, அதாவது ரம்யா என்ற திரு சரத்குமார் அவர்களுடைய குழந்தை, அதாவது சாகித்யன், இவங்களுடைய குழந்தைய நான் சின்ன ஒரு தடவை எங்கேயோ பார்த்துட்டு அப்புறம் தென் கேள்விப்பட்டு பல்லாவரத்துக்கு கிளினிக் கூப்பிட்டு வந்தாங்க. நான் பார்க்கும்பொழுது அந்த குழந்தைக்கு வயிற்றுப்போக்கு, வாந்தி பேதி, ஹிஸ்ட்ரி எலிசிட் பண்ணும் பொழுது ஒரு தடவை ஃபீவர் வந்து ஃபிட்ஸும் வந்திருக்கிறதாக சொன்னார்கள். அப்பொழுது நம்ம வாந்தின்னு எடுத்துக்கிட்டோம்னா மாத்திரை எப்படி கொடுப்போம்னா, வாந்தியை நிறுத்துறதுக்கு முதல்ல வயிற்றுப்போக்கு, வாந்தி பேதி, ஏதாவது 4 காரணம் அதற்கு. ஒன்று வந்து இன்டைஜஷன், அடுத்தது இன்ஃபெக்ஷன், அடுத்தது இன்டாலரன்ஸ், அடுத்தது இரிட்டேஷன். இந்த மாதிரி 4 ஐன்னு நம்ம வந்து விளக்கமாக எடுத்து சொல்லுவோம். மெஜாரிட்டி ஆஃப் த வைரஸஸ், டயரியா வந்து வைரஸஸ், ரோட்டா வைரஸ்னால. இந்த காரணம், முக்கியமான ஆபத்து என்னன்னா அதில் வந்து நீர் இழப்பு அது ஏற்படாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த ஓஆர்எஸ் அவர்களே மருத்துவரை பார்க்கறதுக்கு முன்னாடி அதை கலக்கி கொடுக்கணும்னு சொல்கிறது. இந்த பர்டிகுலர் குழந்தைக்கு என்ன நடந்ததுன்னா, வாந்தி இருந்ததுனால இப்போ வாந்திக்கு மாத்திரை வந்து மவுத் டிசால்விங்னு சொல்லி டேப்லெட் வருது. அது ஆண்டன்செட்ரான் மவுத் டிசால்விங். அது நிறைய பிராண்டில் கிடைக்குது. ஒரு பிராண்டு எழுதி கொடுத்துட்டு அதை வந்து ஆஃப் டேப்லெட்டாக எடுத்து கொடுக்க சொல்லி. சிறப்புனா வாட் இஸ் ரேஷனல் மெடிக்கல் ப்ராக்டிஸ்னா, குழந்தை பெரிய அவர்களுக்காக, அதாவது அவர்களுக்கு எந்த விதமான பண விரயம் ஆகக்கூடாதுன்ற பட்சத்தில் அந்த குழந்தைக்கு வந்து ஆண்டன்செட்ரான் எம்டி மவுத் சிறப்பு எழுதி கொடுத்தோம்னா 1 வேளை 2 வேளை கொடுத்துட்டு மீதி அவங்க கொடுக்க போகிறதில்ல. அதனால் 1 வேளைக்கு மட்டும் 2 வேளைக்கு மட்டும் கொடுக்கறதுக்கு எதுக்கு ஒரு சிறப்பு தனியாக வேஸ்ட் பண்ணணுன்ட்டு 2 மாத்திரைகள் எழுதி அதை ஆஃப் டேப்லெட்டை உடைச்சி ஒரு ஸ்பூன் டம்ளர்லேயோ, 1 ஸ்பூன் தண்ணியிலையோ, இல்லை ஒரு பாலாடையிலையோ, ஒரு கப்பு இருக்கும் அதுலேயோ கரைச்சி குடிக்க சொல்லி கொடுத்தோம்னா ஒரு 15 மினிட்ஸ் ஆர் 20 மினிட்ஸ் பிஃபோர் ஃபுட்டு கொடுத்தோம்னா அந்த வாந்தி வந்து நின்று போயிடும். இப்படி கரைச்சின்னு கொடுக்கலாம். இல்லைன்னா டேப்லெட்டை பொடிச்சு பெரிய குழந்தைங்கன்னா எடுத்து முழுங்கிடுவாங்க. இந்த குழந்தை 1.5 வயசு குழந்தைக்கு கரைச்சி நம்ம தான் கரைச்சி கொடுக்கணும். அப்படி கரைச்சி கொடுத்துருக்காங்க. இதை வந்து என்ன நடந்திருக்குது, இது ஒரு ரூட் அட்மினிஸ்ட்ரேஷனில் வாய் வழியாக கொடுக்கறது. அதாவது வெயின் வழியாக போடலாம், இன்ட்ராமஸ்குலர் போடலாம், ஏனல் சப்பாசிட்டரி. இந்த குழந்தைக்கு இந்த வாந்தி மாத்திரை இப்படி கரைச்சி கொடுத்ததை ஊடகங்கள் வந்து தவறாக எடுத்துக்கொண்டு இதை வந்து சித்தரித்து என்னென்னவோ பேசப்படுறத நான் கண்கூடாக இப்போ பார்க்குறேன். இது தவறான ஒரு செய்தியாகும். ஊடகங்கள் வந்து இந்த மாதிரி புரிஞ்சுக்கணும். முதல்ல மாத்திரை கொடுத்துருக்காங்க, என்ன காரணம், எதற்காக அப்படின்னு கேட்டு தெரிஞ்சு புரிஞ்சு அது பிரகாரம் எந்த ஒருத்தருக்கும் நற்பண்புகள் நற்செயல்களை உண்டு பண்ணுற இந்த ஒளிபரப்புனா நல்லது. இந்த மாதிரி தீங்கு விளைவிக்கிற தீய இதை பண்ணாமல் இருக்கிறது என்னுடைய வேண்டுகோள், கனிவான வேண்டுகோள். பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. நன்றி. அமைச்சர் சரத்குமாருக்கு ஆதரவாக அந்த சரத்குமாருடைய குழந்தைக்கு ரெஃபர் பண்ண அந்த மெடிசனை ரெஃபர் பண்ண டாக்டர் விளக்கம் கொடுத்துட்டார். ஆனால் கீழே கமெண்ட்ஸில் வந்து எல்லோரும் என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, அந்த ஐபிஎல் மேட்ச்சில் சரத்குமார் கூடயும் குழந்தையே இல்லையே, குழந்தை எங்கே போச்சு, குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, குழந்தைக்கு 1 வயசுக்குள்ளே தான் இருக்குது அப்படின்னா அவங்க குழந்தைய கூட்டிக்கிட்டா ஐபிஎல் மேட்ச் போயிருப்பாங்க. கூட குழந்தை இருந்ததுக்கான எந்த ஒரு அட்மாஸ்பியரும் இல்லை. ஒரு குழந்தைக்கான பால் டப்பாவோ, குழந்தைக்கு கொடுக்கக்கூடிய தண்ணீர் பாட்டிலோ, அல்லது குழந்தை சார்ந்த எந்த ஒரு எக்யூப்மெண்ட்ஸோ, எந்த ஒரு திங்ஸுமே சரத்குமார் கையிலையும் இல்லை, கையிலையுமே இல்லையே, எந்த அட்மாஸ்பியருமே இல்லையே. குழந்தைய வீட்டில் விட்டுட்டு வந்தாங்களா? வீட்டில் குழந்தைய விட்டுட்டு வந்தாங்கன்னா இங்கே அவர் பவுட்ரு மாதிரி பண்ணாரே, அது பவுடரா இல்லை வேற என்ன, அது மாத்திரையா என்ன அப்படிங்கிற கேள்விகளை பலரும் எழுப்பியிருக்காங்க. இந்த தருணத்தில் அமைச்சர் சரத்குமார் குடும்பத்தோடு கொடுத்த ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ, அமைச்சருக்கு ஆதரவாக நான் தான் அந்த மெடிசனை ரெஃபர் பண்ணேன்னு சொல்லி ஒரு டாக்டர் கொடுத்த ஒரு வீடியோ, ஒரு பெண் குழந்தை கொடுத்த வீடியோ, இன்னொரு நான் வந்து சரத்குமாரோட தோழி அப்படின்னு கொடுத்த ஒரு வீடியோ, இதெல்லாம் வச்சு பார்த்துட்டு காமன் பீப்புளாக ஒரு குழந்தை நல மருத்துவர் இருப்பார், அவர் ஒரு விளக்கம் கொடுக்குறாரு. இல்லைங்க, இதில் தீர விசாரிக்கணும், குழந்தைங்க மெடிசன்ஸ்லாம் இப்படி தான் இருக்கும், டேப்லெட்லாம் அப்படிலாம் இருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு அந்த குழந்தை நல மருத்துவர் ஒரு விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணி டீட்டெயில் பண்ணுறாரு. நான் ஒரு குழந்தை மருத்துவன். இன்னைக்கு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய பிரச்சனையை வந்து குழந்தைகளுக்கு மாத்திரையை பொடிச்சு தர முடியுமா, குழந்தைக்கு மாத்திரையை வந்து உடைக்க முடியுமா,
இந்த மாதிரி வந்து கார்டு வச்சுட்டு குழந்தைங்களோட மாத்திரையை உடைக்கணுமான்னு தான் பிரச்சனை. இங்கே இருக்கிறது எல்லாமே குழந்தைங்களான மருந்து. நான் குழந்தை டாக்டர்னால என் கிளினிக்கில் இருக்கிற குழந்தைங்களான மருந்து நான் காமிக்கிறேங்க. இது பேர் வந்து சிரப்பு, இது வந்து டிராப்ஸு, இது வந்து டிஸ்போசபிள் டேப்லெட்டு, இது வந்து சாஷே. சரிங்களா? இப்போ இதில் எப்படின்னா, சிரப்பு எல்லாருக்கும் தெரியும், குழந்தைங்களுக்கு மோஸ்ட்லி 7 வயசு வரையும் சிரப் கொடுக்கலாம். டிராப்ஸ் வந்து 2.5 வயசு வரையும் டிராப்ஸ் கொடுப்போம். டேப்லெட் இது வந்து டிஸ்போசபிள் டேப்லெட். இது எப்படின்னா, நாங்கள் பிச்சு இந்த லைவ் டெமான்ஸ்ட்ரேஷன் காமிக்கிறேன். இது உடச்சு தண்ணியில் கலந்து கொடுக்கலாம், இல்லை சும்மாவே கட்டி சாப்பிடலாம். இதுதான் டேப்லெட்டு. நான் கட்டி சாப்பிட்ருக்கேன். சரிங்களா? இது வந்து பவுடர். இது வயிற்றுக்கு பிரச்சனை வரும்போது கொடுக்கக்கூடிய பவுடர். இந்த பவுடர் பார்த்தீங்கன்னா இப்படி பிரித்து பவுடர் ஃபார்ம்லேயே இருக்கும். இந்த பவுடரை வாயில போட்டுக்கலாம். இவ்வளவுதான் குழந்தைங்க மருந்து. இன்ஜெக்ஷன் தனியாக நமக்கு தெரியும். ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு சிட்டிங் மினிஸ்டர் இந்த மாதிரி கார்டை ஃபோனில் வச்சு, இந்த மாதிரி கார்டை 500 ரூபாய் நோட்டை அவரு ஒரு வீடியோ வந்து நமக்கெல்லாம் பார்த்தோம். இந்த 500 ரூபாய் இந்த கார்டு, இந்த மாதிரி சேர்த்து வச்ச மருந்து, இதெல்லாம் பார்த்தா பொதுவாக என்ன தோணும்னா, மெஃபட்ரோன் ஒரு மருந்து கிடைக்குது. இந்த மெஃபட்ரோன் என்னன்னா லோ பட்ஜெட் கொக்கேன். இந்த கொக்கேனை வந்து பொடியாக்கி கொடுப்பாங்க. கொஞ்சோண்டு கிராம் மட்டுமே 4000 ரூபாய் 5000 ரூபாய். அது இந்த மருந்துகள்லாம் தான் குழந்தைக்கு கொடுக்குவோம். அந்த மாதிரி குழந்தைக்கு வந்து அவசரப்பட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் என்னன்னா, நான் எம்எல்ஏ ஆவேன், நான் அமைச்சர் ஆவேன், இந்த என் கையில் ஒரு இலாக்காவே வரப்போகுதுன்னு இவங்களாம் தெரியாது. ஆனால் அதை வந்து இப்போ ஜஸ்டிஃபை பண்ணுறது, அவங்க குழந்தைய வச்சுக்கிட்டு ஒய்ஃபை வச்சு பேச சொல்லி ஜஸ்டிஃபை பண்ணுறதுலாம் தவறுன்னு தான் நான் நினைக்கிறேன். அது பண்ணாமல் இருந்தாலே இவ்வளோ பெரிய சர்ச்சை வந்திருக்காது, மக்களுக்கு இவ்வளோ பெரிய சந்தேகம் வந்திருக்காது. பண்ணி சந்தேகம் இன்னும் அதிகமாயிடுச்சு. இப்போ அதான் பெரிய பிரச்சனையே. ஆனால் அவர் நேர்மையை நான் பாராட்டுறேன். போன ஆட்சியில் குழந்தைங்களுக்கெல்லாம் மாத்திரையை பொடி பண்ணி தான் கொடுக்க சொன்னாங்க, அதனால தான் அப்படி கொடுத்தேன்னு சொல்லாமல் வேற ஏதோ கதை சொன்னார். அந்த ஒரு நேர்மையான கண்டிப்பாக பாராட்டி தான் ஆகணும். ஒரு ஐபிஎல் மேட்ச் நடக்குதுன்னா முன்னாடியும் நிறைய பேர் இருப்பாங்க, பின்னாடி நிறைய பேர் இருப்பாங்க அப்படிலாம் அவர் சொல்லியிருக்காரு. அப்படி பொதுவான இடத்துல யாராவது அப்படி பயன்படுத்த முடியுமா அப்படின்னு சில கேள்விகள் கேட்டிருக்காரு. அமைச்சர் சரத்குமார் சொல்கிறதுல ஒரு வகையில் நியாயம் இருக்குது, அதை மறுப்பதற்கு கிடையாது. அவருடைய வாதமும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விதமான வாதம் தான், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் அமைச்சர் சரத்குமார் சொன்னதில் ஒரு நுட்பமாக ஒரு சில விஷயங்களை பார்க்கும் பொழுது என்ன அப்படின்னா, ஸ்டேடியம் தான், எக்கச்சக்கமான மக்கள் இருப்பாங்க, எனக்கு முன்னாடியும் பின்னாடியும் சைட்லேயும் நிறைய பேர் இருப்பாங்கள்ல அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுத்தாரு. அந்த வீடியோவில் அமைச்சர் சரத்குமார் உட்காந்துருக்குது கே லைனில் 51, 52 தான் சரத்குமாரும் அவருடைய உட்காந்துருக்காங்க. 52 சரத்குமார் உட்காந்துருக்காரு, 51 உட்காந்துருக்காங்க. 50, 49 அந்த 2 சீட்டுமே வந்து காலியாக இருக்குது அப்படின்னா வெறும் சீட்டு எம்டியாக இல்லை, யாராவது ஒருத்தவங்க உட்காந்துருந்தா அந்த சீட்டு அது மாதிரி விரிச்சிருக்கும் இல்லையா, அந்த சீட்டு மடங்கி இருக்குது. ஸோ அங்கே ஆடியன்ஸ் வரல அல்லது அந்த சீட்டில் யாருமே இல்லை அப்படிங்கிறது ஒரு பொருள். ஒன்று, எப்போ சரத்குமார் அவரோட உட்காந்துருக்காங்க, அதுக்கு அடுத்து 2 சீட்டு வேக்கண்டாக இருக்குது. அப்படியே பின்னாடி லைன் பார்க்கும்பொழுது அதில் ஒரு 2-3 சீட்டு வந்து காலியாக இருக்குது. ஸோ பின்னாடி லைன்லையுமே ஆள் இல்லை. ஆச்சா ஒன்று. இன்னொன்று, அந்த வீடியோவை ரிப்பீட்டடாக போட்டு பார்க்கும்போது நீங்கள் ஒரு விஷயம் கவனிக்கலாம். அமைச்சர் வந்து கையை சீட்டு மேலே கையை இப்படி வச்சுக்கிட்டு மறைவாக ரூபா நோட்டை அப்படி வச்சுக்கிட்டு ஏடிஎம் கார்டு அப்படி பண்ணுறாரு. அவருடைய மனைவி அந்த பக்கம் கையை வச்சுக்கிட்டு இந்த பக்கம் முனையில் வந்து ஒரு தலையில் போடக்கூடிய கேப் அந்த பக்கம் மறைவாக ஃப்ரெண்ட்லேருந்து பார்க்குறவங்களுக்கு தெரியக்கூடாதுங்கிற மாதிரியான மறைவாக மறைச்சி வச்சுருக்காங்க. அப்படிங்கிற விஷயங்களும் சந்தேகத்தை ஏற்படுத்துது. நீங்கள் வேணால் அந்த காட்சிகளோட தடவை பாருங்கள். ஃபைனலாக ஜேர்னலிஸ்ட் மாரிதாஸ் இந்த விஷயத்தை விடுறதாவே கிடையாது. அவர் திரும்ப ஒரு விஷயத்தை வலியுறுத்துறாரு. பலரும் பல விதமான விளக்கங்கள் கொடுத்தாலும் கூட ஒரு விஷயத்தை வெளிப்படுத்துகிறார். என்னென்னா, அந்த வீடியோவில் இருப்பது உயரக போதைப் பொருள் அப்படிங்கிறத ஏற்க வேண்டாம். கில்லி அமைச்சர் சரத்குமார் சொல்கிறதையும் ஏற்க முடியாது. அமைச்சரை உரிய மருத்துவ பரிசோதனை வேறு மாநிலத்தில் இருந்து செய்யும்படி செய்து காட்டவும், முடிவு என்ன வருகிறதோ அது அனைவரும் ஏற்றுக்கொள்வோம் அப்படின்னு மாரிதாஸ் அவர்கள் வந்து அந்த விஷயத்த சொல்லியிருக்காரு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இவங்க என்ன பண்ணிட்டாங்க, ட்ரக்ஸ்னால் என்னானே தெரியாத ஒரு குழந்தை, மிஞ்சி போனால் அந்த குழந்தை ஒரு 1st ஸ்டாண்டர்ட் 2nd ஸ்டாண்டர்ட் படிக்கும், மேபி அவ்வளோதான். ஒரு குட்டி குழந்தைய ஒரு வீடியோ பேச சொல்லியிருக்காங்க. அந்த வீடியோ நிறைய கட்டாய் எடிட் பண்ணி தான் அந்த வீடியோ வருது. அந்த வீடியோவில்
அந்த குழந்தை ட்ரக்ஸ்னால் என்னன்னு பேசுது, அந்த அந்த சரத்குமாருடைய குழந்தைக்கு ஏன் அப்படி மாத்திரையை சரத்குமார் அங்கிள் வந்து கட் பண்ணார், ஏடிஎம் கார்டை வச்சு பண்ணார் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. தாவேக அமைச்சர் தாம்பரம் கில்லி சரத் அவர்களே, நீங்க ட்ரக்ஸ் யூஸ் பண்றாங்கன்னு தெரியாம தாம்பரம் மக்கள் எல்லாரும் உங்களுக்கு ஓட்டு போட்டு அமைச்சர் ஆக்கிருக்காங்களே அப்படின்னு இப்போ ஒரு சில ஜூஸ் குழச்சிட்டு இருக்கு. ஆமா மக்களே, மனிதவள வேளாண் துறை அமைச்சர் தாம்பரம் கில்லி சரத் அங்கிள் 2 years முன்னாடி அதில் மாரிதாஸ் சில முக்கியமான டீகோட் பண்ணி பேசியிருக்காரு, அது எழுதியிருக்காரு, எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. நான் அதை சொல்ல விரும்பலை. ஆனால் கடைசி என்ன சொல்கிறாருன்னா, அந்த குழந்தைய ஒரு நடிகர் மாதிரி ஒரு நடிக்க வச்சு ஒரு 50 டேக் எடிட்டிங் பண்ண வச்சு இவ்வளோ தூரம் தரம் தாழ்ந்து இறங்கணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை மாரிதாஸ் எழுப்பியிருக்காரு. ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா ட்ரக்ஸ்னால் என்னென்னு தெரியாது குழந்தைக்கு போயிட்டு அமைச்சர் சரத்குமார் அங்கிள் இப்படி பயன்படுத்தியிருக்காங்க அப்படி பயன்படுத்தியிருக்காங்கன்னு சொல்ல வச்சது, குழந்தைய வச்சு சொல்ல வச்சதை தவிர்த்து இருந்திருக்கலாம். நான் தான் அந்த மெடிசனை ரெஃபர் பண்ண டாக்டர் சொன்னது ஓகே, அது அக்செப்டபிள், அது வாதத்துக்கு உரிய விஷயங்கள், ஆலோசிக்க வேண்டிய விஷயங்கள். ஆனால் குழந்தைகளை வச்சு பேச வைக்கிறதெல்லாம் டூ மச் அப்படிங்கிறது என்னுடைய வாதம். மாரிதாஸ் திரும்ப திரும்ப என்ன சொல்கிறான்னா, அமைச்சர் சரத்குமாரும் அவர் மனைவி சொல்லக்கூடிய விஷயங்களும் பொய் தான். ஏன்னா குழந்தைக்கு 1 வயசு தான் அப்படின்னா 1 வயசுக்குள்ளே தான் இருக்குது அப்படின்னா எந்த டாக்டருமே டேப்லெட் ரெஃபர் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காரு. முக்கியமாக குழந்தை அந்த இடத்துல எங்கே குழந்தையோட ஒரு வீடியோ எடுக்கிறாங்கன்னா குழந்தையோட வாய்ஸு சவுண்டெல்லாம் இருக்கணும்ல, இல்லை குழந்தை தூங்குறாங்கன்னா பக்கத்துலேயாவது இருக்கணும்ல, கையிலையாவது இருக்கணும்ல, குழந்தை எங்கேங்கிற விஷயங்களை கேள்வி கேட்டிருக்காரு. அதை தாண்டி முதலமைச்சர் விஜய்க்கு இந்த விஷயத்தை கொண்டு போய் சேர்க்காமல் எல்லாரும் மூடி மறைக்கிறாங்க. இந்த விஷயத்தை விஜய் தெரிஞ்சு கூட அப்படியே விட்டுட்டாலும் இது மிகப்பெரிய கேள்விகளை விஜய்க்கு எதிராகவே எழுப்பி விட்டுறோம் அப்படிங்கிற விஷயத்தையும் மாரிதாஸ் முன் வச்சிருக்காரு. உண்மைதான், ஆமாம், நாங்கள் மாற்று சக்தி அப்படின்னு தாவேக ஆட்சிக்கு வந்திருக்கு. மாற்று அப்படின்னா ஊழலில் மட்டும் கிடையாது, A to Z எல்லாத்துலேயுமே. ஏன்னா அன்னைக்கு தான் போதைக்கு எதிரான ஒரு விழிப்புணர்வு மாரத்தான் நடந்திருக்கு. அன்னைக்கே இப்படியான விஷயங்கள் நடந்திருக்கு. அப்படிங்கிற பட்சத்தில் முதலமைச்சரே கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர் ஓடி இருக்காரு அப்படின்னு அமைச்சர் ஆதோர்ஜினா சொல்லும் பொழுது சரத்குமார் விஷயத்தில், அமைச்சர் சரத்குமார் விஷயத்தில் உண்மையிலுமே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிற விஷயமாக இருக்கட்டும் அல்லது நிரூபிக்கக்கூடிய விஷயமாக இருக்கட்டும், ரெண்டுக்குமே 2 விஷயத்துலையுமே தாவேகாவுக்கு முழு பொறுப்பும் கடமையும் இருக்குது. மக்களுக்கு விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியமும் தேவையும் தாவேகா அரசுக்கு இருக்குது அப்படிங்கிறதை இந்த இடத்துல வலியுறுத்திக்கிறேன். உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. நன்றி.